தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் கூரன் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்குனர் நிதின் வேமுபதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் எஸ்எஸ்சி சந்திரசேகர், ஒய்ஜி மகேந்திரன், பாலாஜி சக்திவேல் இப்படி பல நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு சாலை ஓரத்தில் ஒரு குட்டி நாய் தன்னுடைய அம்மாவுடன் நடந்து போயிட்டு இருக்கு. எதிர்பாராத விதத்தில் எதிர்பக்கத்தில் வந்த கார் மோதி குட்டி நாய் இறந்து போகுது. தனது குட்டி நாயின் மரணத்துக்காக நீதி கேட்டு போராடுது தாய் நாய். தாய் நாயினுடைய உணர்வை புரிந்து கொண்ட பிரபல வழக்கறிஞர் எஸ்எஸ்சி சந்திரசேகர் நாயின் வழக்கை காவல்துறையை ஏற்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நாயின் வழக்கில் தானே வாதிட்டு நாயினுடைய நீதிக்காக போராடுறாரு. அந்த வழக்கில் ஜெயிச்சாரா இல்லையா, தாய் நாய்க்கு நீதி கிடைச்சதா இல்லையா, இப்படி நம்ப முடியாத காட்சிகளை நம்பும்படியா தொழில்நுட்பத்தின் உதவியுடன் சொல்லக்கூடிய படம் தான் இந்த கூரன். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் முக்கிய முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எஸ்எஸ்சி சந்திரசேகர் ஒரு வழக்கறிஞராக நடிச்சிருக்காரு. குறிப்பாக இவருடைய வசன உச்சரிப்பாகட்டும், உடல் மொழியாகட்டும் ரொம்ப நிதானமான வெளிப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பாக நீதிமன்றத்தில் வாதாடும் போது ரொம்ப நிதானமான தெளிவான வாதத்தை வெளிப்படுத்தி நாயின் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை பார்வையாளர்கிட்ட ரொம்ப நேர்த்தியாக கடத்திருக்காரு. ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த படத்தில் ஜெஸ்ஸி அண்ட் பைரவா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நாய் ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்கு. ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக அந்த நாய்க்கு ரொம்ப சிறப்பாகவே பயிற்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாய் நடிக்கிற ஒவ்வொரு காட்சியிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக எடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே போல் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, அதாவது நாயினுடைய யதார்த்தமான நடிப்பை சிறப்பாக படம் முடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய பின்னணி இசை, கதைக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா பின்னணி இசை கொண்டு போயிருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல் அதாவது நீதி அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் சமம் இல்லை, நாய் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் சமம் அப்படிங்கிறத திரைக்கதை மூலமாக ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு எஸ்எஸ்சி சந்திரசேகர். அது மட்டும் இல்லாமல் மதுக்கடையின் மூலமாக எவ்வளோ வருமானம் வருது அப்படின்ற பார்க்குற அரசாங்கம் அதன் மூலமாக எவ்வளோ பணம் விழுது அப்படிங்கிறத பார்க்குறது இல்லை அப்படின்ற மாதிரி சமூக சீர்கேடுகளை ரொம்ப அழுத்தமான வசனங்களின் மூலமாக பதிவு பண்ணியிருக்காரு எஸ்எஸ்சி சந்திரசேகர். இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய நிதின் வேமுபதி நீதி சட்டம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து உயிரினங்களுக்கும் சமம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பாக கார் மோதி இறந்து போன குட்டி நாய்க்காக தாய் நாய் எப்படி காவல் நிலையம் செல்ல முடியும், அதே போல் நாய் காவல் நிலையம் சென்றாலும் அதற்காக ஒரு வழக்கறிஞர் எப்படி வாதாட முடியும், அப்படியே வழக்கறிஞர் வாதாடினாலும் அதை நீதிமன்றம் எப்படி அனுமதிக்கும், நீதிமன்றம் அனுமதிச்சாலும் அந்த நாய் தனக்கு நடந்த விஷயத்தை எப்படி சொல்ல முடியும், இப்படி அனைத்து விதமான கேள்விகள் பார்க்குற நமக்கு பார்வையாளர்களுக்கு இருந்தாலும் இது எல்லா விதமான கேள்விகளுக்கும் சரித்திர கதையின் மூலமாகவும் தொழில்நுட்பத்தின் மூலமாகவும் ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்காரு இயக்குனர் நிதின் வேமுபதி. ரொம்ப அழுத்தமாகவே பதிவு பண்ணியிருக்காரு இந்த படத்தை. குறிப்பாக தாழ்மை உணர்வு, அதாவது தாயின் உணர்வு அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து உயிரினங்களுக்கும் சமம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அழுத்தமாகவும் ரொம்ப ஆழமாகவும் காட்டியிருக்காரு. அதே போல் இந்த கூரன் ஒரு விஷயத்தை தெளிவாக பதிவு பண்ணுது, அதாவது சட்டம் நீதி அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லைங்க அனைத்து உயிரினங்களுக்கும் சமம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு இயக்குனர். இந்த படத்தை தாராளமாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 3. அடுத்த வருஷத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.